Hi everyone, a warm welcome. English is a universal language அப்படின்னு சொல்கிறோம். என்னதான் நம்ம தாய்மொழியில் திறமசாலியாக இருந்தாலும் இங்கிலீஷ் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு மொழியாகவே இருக்குது. நம்மளுடைய எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே அதனுடைய தேவை இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸை நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். வித்தின் 6 months உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் சரளமாக பேச முடியும். ஓகே, ஸோ யூஸ்வலி இந்த ஃப்ளூயன்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளூயன்சி ஆஃப் த லாங்குவேஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்மளோட இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் LSRW நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். அப்போ கண்டென்ட்டை நம்ம லிசன் பண்ண நம்மளுடைய எபிலிட்டி, அதாவது அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கண்டென்ட்டை ரீட் பண்ண படிக்கும்போது அந்த கிராமர், அதில் இருக்கக்கூடிய ஒகேபுலரி நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அன்லெஸ் வி ஸ்பீக் வி கேன் நாட் இம்ப்ரூவ் ஆர் ஸ்பீக்கிங் ஸ்கில். நம்ம பேசலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகாது. ஸோ இதை தான் விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு, ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. எல்லா பவருமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்மளால் பேச முடியும்னு நினச்சா டெஃபினெட்லி வி வில் டாக் வித்தின் 6 months. எஸ், வி வில் டேக் அ சேலஞ்ச். வி வில் ஃபாலோ ஆல் தீஸ் 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன், லிசன் பண்ணுங்கள். நிறைய லிசன் பண்ணுங்கள். இங்கிலீஷில் லிசன் பண்ணுங்கள். ஒரு டைலாக்காக இருக்கட்டும், ஒரு மூவியாக இருக்கட்டும், ஒரு புக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் இங்கிலீஷில் கேளுங்க. திங்க் பண்ணுங்கள். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளுடைய தாய்மொழியில் கன்வெர்ட் பண்ணாதீங்க. இங்கிலீஷ்லேயே அதோடைய மீனிங்கை படித்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் லிசன் பண்ணதையும் ரீட் பண்ணதையும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஒரு 5 நிமிஷமாவது இங்கிலீஷில் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லை, கண்ணாடி முன்னாடி பேசி முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷன்னா என்னது? டாக்கிங் டு ஈச் அதர். அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, டாக் டு தெம் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுங்கள். அவங்க தமிழ்லேயே சொன்னாலும் நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்லுங்கள். ஸோ அதுதான் த ஃபஸ்ட் மெயின் ஸ்டெப். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ். டே டு டே லைஃப்பில் என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸை யூஸ் பண்ணுவோம்? ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஒருத்தரை பார்த்தோன்னே கேட்போம், ஹவ் ஆர் யூன்னு கேட்போம். அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஐ எம் ஃபைன், குட், ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ. ஸோ இதில் நீங்கள் எதை வேணால் சொல்லி ரிப்ளை பண்ணலாம். ஓகே, லுக் அட் த நெக்ஸ்ட் ஃபார்ம். நைஸ் டு மீட் யூ. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. இதே சென்டென்சஸை என்னோடய ஸ்கூல் சில்ட்ரன் உங்களுக்காக ஒரு கான்வர்சேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமா? Hello, how are you? I am fine. How about you? Me too, fine. It's nice to see you. It's nice to see you too. See you later. Take care. கான்வர்சேஷன் கேட்டிங்களா? ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணும்போது எப்படி பேசுவாங்கன்னு கேட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு டைம் கேட்குறாரு ஒருத்தர். எப்படி நம்ம கேட்குறது? Excuse me, can you turn the time please? Yes, of course. It is 7 o'clock. Thank you. Welcome. ஸோ இதெல்லாம் தான் சிம்பிள் வே ஆஃப் கான்வர்சேஷன். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய டாக்கை தான் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி கான்வர்சேஷன்ஸ் will be continued. So hit, share, subscribe, give your comments.